ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும்போது அப்படியே வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. ரெண்டாவது பேபி வந்தோடனே இன்னொரு பொண்ணை பார்த்துருவாங்க. வந்து லவ் பண்ணீங்க, 8வது படிக்கும்போது லவ் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்தத்தையும் பேசிடுவாங்க. அதாவது இந்த பள்ளி பருவ காதல் 40 வயசு வந்ததும் கசந்து விடுகிறது. நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன் இவ்வளோக்கும் வீட்டில், ஆனால் வந்து இவர் என் கூட பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு. அந்த பிஸ்னஸில் செக்ரட்டரியாக வச்சுருக்கிற அந்த பொண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டுடு. மென் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சிருவாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஹலோ மேம். ஹாய் மேம், அடுத்து இப்போ என்ன கேஸ் பார்க்க போகிறோம் மேம்? பிகாஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்குமா, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ இந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஓகே. லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அது லவ் மேரேஜ் தான் காரணம், அரேஞ்ச் மேரேஜ் தான் காரணம்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த கம்பேட்டிபிலிட்டி, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒத்து போதா இல்லையா, ஃபேமிலி அதில் இன்வால்வ் ஆனாலும் இவங்க எப்படி இருக்காங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வா அரேஞ்சான்னு கேட்டால் இட் டசன்ட் மேட்டர். டசன்ட் மேட்டர். இப்போ லவ் மேரேஜில் இருக்கிற ப்ளஸ் என்ன, நெகட்டிவ் என்ன? அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பற்றி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். பட் ஐ ஒன்ட் டெல் லைக் 100% அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெரியும். பட் அதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவாக கூட இருக்கும். பிகாஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சிருப்பாங்க, எனக்கு உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியும் அப்படி இப்படின்னு அவங்க வந்துட்டு ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க, இப்படி யோசிச்சு பண்ணி இதுதான் அப்படின்னு. பட் அதை தாண்டி அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது நீ இப்படி கிடையாதேன்ற மாதிரி அவங்களுக்கு தோணிடும். இது ஒன்று. அரேஞ்ச் மேரேஜ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓன்லி கொஞ்சம் டைம் தான் இருந்திருக்கும் 2 பேரை வந்துட்டு பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆஃப்டர் மேரேஜ் டைம் போக போக ஃபஸ்ட் இருந்த அந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு இன்ஃபேச்சுவேஷன் தான் வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்திருக்கலாம். இட் கேன் பி எனி திங். ஸோ 2த்துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க, இவங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னடான்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு லவ் பண்ணும்போது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. மோகம்ன்றது எதையுமே யோசிக்காமல் அவங்க ஆசையாக இருக்கிறது வந்து 60 நாளைக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்துடும். இந்த லவ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ மணி நேரம் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க? கம்ப்ளீட்லி நாட் ஃபுல் டே சொல்ல முடியாது. ஒரு நாளில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருப்பாங்க. பட் கல்யாணம் பண்ணிட்டா ஃபுல் டே ஒன்றா இருக்கிற மாதிரி. மனித மனம் ஒரு குரங்கு. ஸோ மனிதன் வந்து இப்போது 1 மணி நேரம் மீட் பண்ணும்போது தன்னுடைய அனைத்து ப்ளஸ் பாயிண்ட்ஸை மட்டுமே வெளியே சொல்லுவான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக சொல்ல மாட்டான். இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சந்தித்து பேசிக்கிறாங்கன்னா 2 பேரும் வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை காமிச்சு ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரத்துக்கு தான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க வந்து ஒரு உண்மையான ஸ்வரூபத்தை அங்கே கொண்டே வரமாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சோம், அப்பா நான் லவ் பண்ணேன், என்ன அவனை நல்லா தெரியும் அப்படின்வாங்க. அப்புறம் என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்தத்தையும் பேசிடுவாங்க. நீங்கள் 60 வயசு வாழ வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கதையும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பேசுறதுக்கு இருக்குது? ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்றுமே இல்லைன்னா சண்டை போட ஆரம்பிப்போம். ஸோ இதுதான், அதாவது நிறைய லவ் மேரேஜஸ் தான் சிறந்தது, ஒரு புரிதலோடு பண்ணுறோம் அப்படிங்குது. நிறைய பேர், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி, நல்லா வாழ்கிறவங்க அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை காதல் திருமணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இந்த கம்பேட்டபிலிட்டி கரெக்டாக இருந்து, இன்னொன்று அவங்க மனசுக்குள்ளே நான் வாழணும், இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்து காமிக்கணும், நான் நல்ல ஒரு குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல நிலைமையை அடையணும்னு நினைக்கக்கூடிய கப்புள்ஸ் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போக முடியும். இந்த நினைப்பு இல்லாத கப்புள்ஸ் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆவாங்க. இந்த நினைப்பை எங்கே கொண்டு வருவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் சின்ன பிள்ளைங்களையே வந்து சொல்லி வளர்ப்பாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஃபேமிலிஸில் வரக்கூடியவங்கலாம் நல்லா கரெக்டாக வந்துடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு பயங்கர ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, லவ் மேரேஜ் தான். எப்போ வந்து லவ் பண்ணீங்க? 8வது படிக்கும்போது லவ் பண்ணேன். 40 வயசில் வந்து என் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட இருக்கான், எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குங்கிறான், நான் அவனோட போகிறேங்கிறான், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வராங்க. ஸோ இதை வந்து என்ன நினைக்கிறது, அப்போது நம்ம வளர்ப்பில் தப்பா, சமூக மாற்றங்கள் தவறா, இதனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவங்க 2 பேரோட மட்டும் போயிட போகிறதில்ல. இதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒன்று அம்மா கிட்ட இருக்கும், இல்லைன்னா அப்பா கிட்ட இருக்கும்.
அப்போது சிங்கிள் பேரண்ட்டுக்கிட்ட வளரக்கூடிய குழந்தை அதே நிலைமைக்கு வந்துடும், திரும்ப ஃபியூச்சர்ல ரிலேஷன்ஷிப் பயம்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வந்துடும். ஸோ இது ஒரு பக்கம். இதை வந்து இவங்க யாருமே பார்க்கறது இல்ல. இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க மெயினாக குழந்தைன்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் யாரை வச்சு ஐடென்டிட்டி வச்சு கொண்டு போய் வெளியே நிற்கும். ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, பொண்ணுக்கு அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அம்மா தனியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்பாவும் தனியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் வந்து மேரிட்டல் செக் பண்ணும்போது எந்த பேரண்ட் வந்து நிற்பாங்க கல்யாணத்துக்கு? யார் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பாங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது இல்லையா? ஸோ இதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து எங்கிட்ட ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் வந்து லவ் மேரேஜு, எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தார், வேலையை விட்டுட்டு அதை விட பெட்டராக ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸில் செக்ரட்டரியாக வச்சுருக்கிற அந்த பொண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டுடுது. அப்போ இந்த தொடர்பு ஏற்பட்ட உடனே அவங்க வந்து பேசுகிறாங்க, ஹஸ்பண்ட்டே பேசுகிறாங்க டைரெக்டாக. அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க? ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை கூட பேசுகிறாங்க, நீ வந்து கொஞ்ச நாளாகவே வித்தியாசமாக இருக்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் தானே, ஸ்கூல் படிக்கும்போது இருந்து, அதாவது டியூஷன் சென்டர்லேருந்து லவ். 2 பேரும் வெவ்வேறு பள்ளிக்கூடம், டியூஷன் சென்டரில் ஒன்றாயிடுறாங்க. அங்கேருந்து வந்து 2 குழந்தைகளுக்கு வேற இவங்க பெற்றோர்கள். குழந்தைங்களும் வந்து 10, 12 படிக்குதுங்க. அப்படின்னா என்ன, அவர் கண்டிப்பாக ஒரு 40 வயசு இருக்கும். அதாவது இந்த பள்ளி பருவ காதல் 40 வயசு வந்ததும் கசந்து விடுகிறது. ஒரே ஆளை எவ்வளோ நாள் பார்க்கறதில்ல, அந்த கான்செப்ட். அதனால சீக்கிரமாக லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. ஒரே விஷயத்த நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்து அது கசந்து தானே போகும். ஒரு ஒரு செவத்துக்குள்ளே நான் வெளியில் போகல, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வீட்டில் இருக்கேன்னா எவ்வளோ நேரம் உங்களால் வீட்டில் இருக்க முடியும்? ஸோ அது மாதிரி தான் இந்த காதலும் கசந்து போகிறதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட வந்து இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இவங்க கொஞ்சம் டிஜெக்டடாக பேசினாங்க. அப்போ இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு ஓகே, ஒரு கண்டிப்பாக வந்து அஃபேர் இருக்கும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் ஆல்ரைட் நவ், நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன் இவ்வளோக்கும் வீட்டில். ஆனால் வந்து இவர் என் கூட பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அப்படி என்னை வந்து பார்க்கணும் வைக்கணும்னு வருவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ வந்து என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் லவ் மேரேஜ்னால எங்கள் வீட்டு சைட்லேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கார். இவர் வேலையை விட்டு வந்ததும் கூட இங்கே வேலை பண்ணுறதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணி பார்ட்னராக வச்சுட்டு தன்னோட தம்பியை வச்சு தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் என் கையிலேருந்து அவர் வெளியில் இன்னும் போகலை, அவர் போயிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் மென் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க, ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிப்பாங்க. என் ஒய்ஃப் வந்து ரொம்ப சிக்கு, அவங்களால எனக்கு எந்த ஒரு இன்பமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சிருவாங்க. இது நான் இன்றைக்கி இல்லை, நான் 2000லேருந்து நான் பார்க்குறேன். ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து எங்கிட்ட அப்படி எழுதாங்க. அங்கே ஆஃபீஸுக்கு வந்து போகிற ஒரு பெரிய பணக்காரர், என் ஒய்ஃப் இப்படி அவங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லி இந்த பொண்ணை இவங்க குடும்பத்துலேருந்து தனியாக கொண்டு போய் வீடு எடுத்து வச்சு அது வந்து சொல்லி அழுகுது. எனக்கு இது தப்புன்னு தெரியுது, எனக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்ச்சு. நான் சொன்னேன், நான் சொல்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீ உண்மையிலே திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னா நான் வழி சொல்கிறேன் உனக்குன்னு. ஆனால் அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்போது நான் சொல்கிறது 2000ல். இன்னைக்கு 2025 நான் சொன்னேன்னா என்னை வந்து என்ன நீங்கள் பிழைக்க தெரியாதவங்கன்றோம். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக ஃபீஸே வாங்கல இன்றைக்கெலாம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு குழந்த மாதிரி அழுகுது. அது நான் சொன்னேன், நீ வந்து இந்த இடத்துலேருந்து நீ வெளியே போயிடுமா, நான் எங்கே போகிறது அப்படின்னு. நீ வந்து என்ன பண்ண, இவனுக்காக உன் குடும்பத்தையே விட்டுட்டு ஒரு தனியாக வீடு எடுத்து இவனோட வந்திருந்தல்ல. இப்போ இவன் கெட்டவன்னு உனக்கு தெரியுது, இவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரியுது, தான் ஒய்ஃப் வந்து நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு சரியில்லாதவங்கலாம் சொன்னால, உன் கண் கூட நீ பார்த்துட்ட. இப்போ நீ அழுத்து போயிட்ட, உன்னை விட்டுட்டான், இது கூப்பிட்டது வரமாட்டேங்கிறான். அப்போ நீ என்ன பண்ணணும், நீ திடகாத்திரமாக வந்து இருந்துட்டு நீ இந்த ஊரை விட்டே போயிடு, இங்கே இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை, வெளியூருக்கு போ, நீ வேலைக்கு போன்னு சொன்னேன்.
அது எங்கே இருக்குன்னு தெரில. ப்ராபபிளாக இந்த இன்டர்வியூ கூட அதை கேட்கலாம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்க இருந்து. ஸோ இது வந்து ஒரு காலாகாலமாக வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற கிரியேட் பண்ணுற ஒரு சிம்பத்தி. இவங்க எப்பெல்லாம் இதை பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு விழிப்புணர்வு, விமனோட விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும்போது அப்படியே வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. 2வது பேபி வந்தோடனே இன்னொரு பொண்ணை பார்த்துருவாங்க. அது நிறைய இடத்துல நடக்குது, நான் பார்த்துருக்கேன். செகண்ட் பேபி கன்சீவ் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க எப்படியோ, ஏன்னா இவங்களுக்குமே வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேபியை டேக் கேர் பண்ணணும், செகண்ட் பேபி வயிற்றில் இருக்கும், they'll be வெரி டயர்டு. அப்புறம் எதையுமே அவங்களை கவனிக்க முடியாது. சரி, அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு யாராவது தேவைப்படுவாங்க. பட் அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு அவரை போய் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர் நல்லா ஃப்ரீயாக எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செகண்ட் சைல்டு பிறக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் 40 வயசில் இருக்கும்போது ஜென்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விமன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி, ஒரு சின்ன அசைவுகள் அதெல்லாம் வந்து இவங்க பார்க்கணும். அதான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் குழந்தையை பார்த்துக்கிறது மட்டும்தான் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா தட் இஸ் மோஸ்ட் நீடட். ஏன்னா அந்த கை குழந்தைங்கும் போது அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வளர்க்கணும். அப்போது வந்து கோட்டை விட்டுடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதையும் வந்து இன்னொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து நீங்கள் மிலிட்ரியிலே போய் சேர்றீங்க, பைலட் ஆகுறீங்க விமன். ஸோ இந்த விஷயத்தையும் ஒரு கேர் எடுத்துட்டு அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்து பார்த்துக்கணும். ஸோ இந்த 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 பொண்ணை சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு, கண்டிப்பாக இவருக்கு ஒரு அஃபேர் வந்துருச்சு அப்படிங்கிறது. நான் கரெக்டாக நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணால் அங்கே இதில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு தான். ஓகே. அதுக்கு வந்து தனியாக வீடு எடுத்து கொடுத்து, அது ஒரு டிவோர்ஸி. ஸோ அதுக்கு வந்து அதை கேள்வி கேட்பார் யாரும் இல்லையேங்க. அப்போது அதெல்லாம் எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தோம், இதுதாம்மா பிரச்சனைன்னு சொல்லி. அப்புறம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவர் வந்து இவங்க அண்ணனுடைய இதோட வேலையும் விட்டுட்டு பார்ட்னர்ஷிப் இதில் தானே வந்திருக்காரு. ஸோ நான் அவங்க அண்ணங்கிட்டேயே நான் சொல்லி நான் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அண்ணனே வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாரு, நீ உன் புருஷனை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறேன்னு. நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு புரியுது, நான் போய் அவர்கிட்டயே சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்லி நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எஸ். Thank you so much for sharing. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.